அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ எப்படி ஒரு மல்டிபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். போன வீடியோ ஒன்று பார்த்துருப்போம். அடுத்த வீடியோ என்னென்னு பார்ப்போம். இதில் இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா டேட்டு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், கேட்டகரி கொடுத்துருக்கேன், அதே மாதிரி அமௌண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டைப்பை போய் நான் அந்த இடத்துல அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரெண்டு வரணும். ஒன்று இன்கம்னு சொல்லி வரணும், அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ்னு சொல்லி வரணும். கேட்டகரியை போய் கிளிக் பண்ணுன்னா எனக்கு இன்கமாக இருந்துச்சுன்னா அதில் சேல்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதர்ஸ்ன்னு சொல்லி வரணும். அதே எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சுன்னா ரெண்ட்டு, சேலரி, பர்ச்சேஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி வரணும். எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கர்சர் இந்த இடத்துல வச்சிங்க. இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு ஆன்சர் வேணும். இந்த இடத்துல தான் என்ன வேணும், ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வரணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க. கர்சரை வச்சு நேராக டேட்டாவுக்கு போயிடுங்க. டேட்டாவுக்கு போனீங்கன்னா அதில் டேட்டா வேலிடேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டேட்டா வேலிடேஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் அலோன் இருக்கும், அதில் எனி வேல்யூன்னு இருக்கும், அதை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் லிஸ்ட்டை சூஸ் பண்ணிங்க. லிஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் அப்படி செலக்ட் பண்ணிங்க. இந்த ஏரியா போய் செலக்ட் பண்ணிங்க. இந்த இருக்குங்களா, அதாவது இப்போ இந்த இடத்துல சோர்ஸில் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்க. சோர்ஸில் போய் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்கள். இன்கம்மா எக்ஸ்பென்ஸ், அதாவது டைப்பை போய் கிளிக் பண்ணால் டைப்புக்கு கீழே உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெண்டு ஆப்ஷன் வரணும் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில். ஒன்று இன்கம் சொல்லி வரணும், பக்கத்தில் கீழே எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லி வரணும். ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இதில் போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு டாட்டு மாதிரி வருது. அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெண்டு ஆப்ஷன் வரும். ஒன்று இன்கம். இப்போ இன்கம்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த இன்கம்மை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல போனீங்கன்னா இங்கே ஒரு ட்ராப் டவுன் வரணும். இன்கம்னுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் வரணும். சேல்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதர்ஸ், இது மட்டும்தான் வரணும். அதே போய் சப்போஸ் இங்கே இடத்துல எக்ஸாம்பிளுக்கு போய் இந்த இடத்துல போய் நம்ம எக்ஸ்பென்ஸ்னு என்ட்ரி பண்ணோம்னா இப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணும்போது என்ன செய்யணும், எனக்கு எக்ஸ்பென்ஸில் உள்ளது மட்டும்தான் வரணும். அந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இது கொடுத்தாச்சு. இப்போ அடுத்ததில் இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க. கர்சரை வச்சு முன்னாடி இந்த இருக்குங்களா இன்கம்ங்கிறதையும் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறதையும் நம்ம என்ன செய்யணும், ஒரு நேமில் க்ரியேட் பண்ணணும். அப்போ இந்த டீட்டெயில்ஸை மட்டும் கிளிக் பண்ணிங்க. இந்த இன்கமுக்கு கீழே என்ன இருக்கோ அதை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இங்கே இந்த நேம் பாக்ஸ்ன்னு இருக்கும், அதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க. அதாவது இன்கமுக்கு கீழே உள்ள இந்த 3 டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில், அதாவது லெஃப்ட் சைடு கார்னரில் இந்த நேம் பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதில் நேமை மாற்றிக்கணும். என்ன நேம்னா இன்கம்னு சொல்லி கொடுத்துருங்க. எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி சொல்லி கொடுத்துருங்க. இன்கம்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ன செய்வோம், இந்த 3 நேமும் என்ன அதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா இன்கம்ங்கிற நேமில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் இந்த 3 நேமையும் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நேம் பாக்ஸில் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்றோம். அதே எக்ஸ்பென்ஸ் ஆகி அப்போ இந்த 3ஐயும் என்ன செஞ்சுட்டு இந்த 3 டேட்டாவும் இன்கம்ங்கிற நேமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த 3 டேட்டாவையும் எக்ஸ்பென்ஸுங்கிற ஒரு நேமில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுங்க. இங்கே அதை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல எனக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வரணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு டேட்டாவுக்கு போங்க. டேட்டாவுக்கு போயிட்டு அதில் போய் டேட்டா வேலிடேஷனை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா அதில் டேட்டா வேலிடேஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்க. அதில் அலோன் இருக்கும், எனி வேல்யூ தூக்கிடுங்க. தூக்கிட்டு அதில் லிஸ்ட்டை கொடுத்துங்க. லிஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல சோர்ஸில் இப்போ டைரெக்டாக நம்ம இங்கே போய் செலக்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்னென்னா இன்டைரக்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண அழைக்கணும். அப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்துருங்க, இன்டைரக்ட்னு சொல்லி கொடுத்துருங்க. இன்டைரக்ட்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ எதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வரணும், இங்கே எக்ஸ்பென்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸ் வரணும். அதே மாதிரி இன்கம்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இன்கம்னுடைய டீட்டெயில்ஸ் வரணும். அப்போ இந்த டேட்டாவை கிளிக் பண்ணிங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். அதாவது இன்டைரக்ட்னு சொல்லிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செல் ரேஞ்சை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டோர் ஆகிடும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள டாலர் சிம்பிளை மட்டும் எடுத்து விட்ருங்க. டாலர் சிம்பிள் ஒன்று இருக்கும், அந்த டாலர் சிம்பிளை மட்டும் தூக்கி விட்ருங்க. டாலர் சிம்பிளை தூக்கிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸ்பென்ஸ்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாட் வருது பார்த்தீங்களா, அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பென்ஸில் என்னென்ன இருக்கோ அது மட்டும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரெண்டல்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வரல பாருங்கள், இந்த இடத்துல வரல.
அப்போ என்ன விட்டாச்சு இதில் இதை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இதை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சை வந்து கொடுத்துருக்கோங்க. இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு டேட்டாவுக்கு போயிடுங்க. டேட்டா வேலிடேஷனில் அப்படி கிளிக் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷனில் ஜஸ்ட் ஒரு எஸ் மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ஃபுல்லாக வந்துடும். இதை வந்துருச்சு பாருங்கள். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இன்கம் கொடுங்க. இன்கம் கொடுத்துட்டு இங்கேயும் கிளிக் பண்ணால் வராது. அதே மெத்தட் தான். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் டேட்டா வேலிடேஷனில் நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்குன்னு கொடுக்க மறந்துட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், எல்லாத்துக்கும் வந்துடும். இப்போ இங்கே இன்கம் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ட்ராப் டவுன் வருது. இது கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்கம் சம்மந்தமாக சேல்ஸ். இப்போ இங்கே போய் நான் வந்து எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பென்ஸு. அப்போ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பென்ஸினுடைய டீட்டெயில்ஸ் வரும். வருது பாருங்கள். ரெண்டலு, சேலரி, பர்ச்சேஸ் இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? இப்போ பர்ச்சேஸ் கொடுக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ட்ரி போட்டுக்க வேண்டியதான். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்த்துருக்கோம்னா எப்படி வந்து ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது. இப்போ இங்கே ஒரு ட்ராப் டவுன் இருக்குது, இங்கே ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. இதே மாதிரி வந்து எவ்வளோ ட்ராப் டவுன் வேணும்லாம் நீங்கள் என்ன செஞ்சலாம், ஈஸியாக உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.